மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள புது தாமரைப்பட்டி அப்படின்ற கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இது நடிகர் சசிகுமார் அவர்களுடைய பூர்வீக ஊர். இந்த ஊரில் சென்ற ஆண்டு அவர் ஒரு பிரம்மாண்ட பங்களா கட்டி வர்ற காட்சியை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த இல்லம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அந்த இல்லத்தை தான் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோங்க. செப்டம்பர் 28, 1974 இந்த கிராமத்தில்தான் சசிகுமார் பிறந்துள்ளார். அவரது தற்போதைய வயது 48 ஆகிறது. சசிகுமார் தனது பள்ளி படிப்பை கொடைக்கானலில் அமைந்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் படித்தார். பின்னர் மதுரையில் உள்ள வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் வணிக நிர்வாக படிப்பையும் படித்து முடித்துள்ளார். சசிகுமாரின் தந்தை பெயர் மகாலிங்கம். இவர் ஒரு முழு நேர விவசாயியாக ஊரிலேயே இருந்துள்ளார். சசிகுமாருடன் கூட பிறந்தவர்கள் இவரையும் சேர்த்து 3 பேர். இவரது அண்ணன் பெயர் சிவராஜ், இவரது தம்பி பெயர் ஆனந்த்குமார். இவரது தம்பி தற்சமயம் இந்த தாமரைப்பட்டி கிராமத்தின் பிரசிடெண்டாக ஊர் தலைவராக உள்ளார். அண்ணன் சிவராஜ் அப்பா வழியில் விவசாயத்தை கவனித்து வருகிறார். சசிகுமாருக்கு திருமணமாகி ஒரு ஆண், பெண் என்று 2 குழந்தைகள் உள்ளன. சிறு வயதிலிருந்தே சசிகுமாருக்கு திரைப்படத்துறையின் மீது ஒரு பெரிய ஆர்வம் இருந்துள்ளது. இதற்கு காரணம் இவரது மாமா கந்தசாமி தான். இவரது மாமா கந்தசாமி திரைப்படத்துறையில் பணியாற்றி வந்துள்ளார். இவரது மாமா கந்தசாமி பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், இவர்தான் பாலா இயக்கத்தில் வெளிவந்த சேது படத்தை தயாரித்தவர். தனது 21வது வயதில் தனது கல்லூரி படிப்பை முடித்த சசிகுமார் தனது மாமாவான கந்தசாமியை சந்திக்க சென்னைக்கு சென்றார். அந்த சமயம்தான் இயக்குனர் பாலாவுடன் சேது படம் டிஸ்கஷன் நடந்துள்ளது. அப்போது பாலாவுடன் துணை இயக்குனராக தனது மாமா சசிகுமாரை பணியில் சேர்த்துள்ளார். இவர் பாலாவிடம் துணை இயக்குனராக சேது படத்தில் பணியாற்றி வந்தார். அப்பொழுது பாலாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய அமீர் அவர்களது அறிமுகம் சசிகுமாருக்கு கிடைத்தது. அதன் பிறகு அமீர் இயக்கிய மௌனம் பேசியதே ராம் படத்தில் துணை இயக்குனராக சசிகுமார் பணியாற்றினார். 2007 அமீர் பருத்தி வீரன் படத்தை இயக்கி கொண்டிருந்தார். அந்த சமயம்தான் சசிகுமார் அவர்கள் தனது சொந்த படமான சுப்பிரமணியபுரம் படத்திற்கான அடித்தளத்தை அமைத்து கொண்டிருந்தார். அதன் பிறகு தனது சொந்த படமான சுப்பிரமணியபுரம் படத்தில் இவரும் நடித்து 2008 இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. நடிகர் சசிகுமார் அவருடைய பூர்வீக ஊரில் பிரம்மாண்டமாக கட்டி வந்த பங்களா இல்லம்தான் இது. சென்ற ஆண்டு நாம் வந்தபொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை. இந்த ஆண்டு இந்த வீடு முழுமையாக வேலைகள் முடிக்கப்பட்டு தற்சமயம் கிரகப்பிரவேசமும் முடிக்கப்பட்டுள்ளது. இதே இடத்தில்தான் சசிகுமாரின் பூர்வீக வீடும் இருந்துள்ளது. அந்த வீடு இந்த ரோட்டின் தரை மட்டத்தை விட கீழே சென்றதால் அந்த இல்லத்தை இடித்துவிட்டு தற்சமயம் புதிதாக இந்த இல்லத்தை கட்டியுள்ளனர். நீங்கள் பார்க்கும் இந்த வீடுதான் தற்சமயம் இவ்வாறு மிகவும் பொலிவுடன் அழகு மிகுந்த வீடாக காட்சியளிக்கிறது. சசிகுமார் அவர்கள் பூர்வீக ஊரில் கட்டியுள்ள பிரம்மாண்ட பங்களா இல்லம் முழுமையாக முடிக்கப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை. மிகவும் அழகாகவும் காட்சியளிக்கக்கூடிய இந்த இல்லம் என்பது மதுரை வந்தால் சசிகுமார் அவர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்டது. சசிகுமார் உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே தனித்தனியாக வீடுகள் இங்கே இருந்தாலும் இந்த இல்லத்தை சசிகுமாரின் சகோதரர்களே பராமரித்து வருகின்றனர். அதேபோல் ஊரில் நடக்கும் விசேஷங்கள், திருவிழாக்களில் கலந்து கொள்வதை சசிகுமார் வழக்கமாக வைத்துள்ளார். ஊரில் நடக்கும் பொது நிகழ்வுகள், பொது காரியங்களுக்காக இவரிடம் உதவி என்று போனால் இல்லை என்று சொல்லாமல் தற்சமயம் வரை உதவி வருவதாக ஊர் பெரியவர்கள் இவரை பற்றி பெருமையாக கூறுகின்றனர். அப்பொழுது இயக்குனர் பாண்டியராஜன் அவர்கள் சொன்ன கதையை கேட்டு பசங்க படத்தை தயாரித்த சசிகுமார் அப்படத்தின் மூலம் பல விருதுகளை வென்றார். இதைத் தொடர்ந்து இவர் தயாரித்த நாடோடிகள் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்திற்கு அந்த சமயம் சீரியல் இயக்கி கொண்டிருந்த சமுத்திரக்கனியை திரையுலகிற்கு ரீஎன்ட்ரி செய்யும் வகையில் இந்த நாடோடிகள் படத்தை சமுத்திரக்கனியை வைத்து இயக்கினார். இதைத் தொடர்ந்து அவரது நண்பர்கள் சசிகுமாரை சினிமாவில் நடிக்கும்படி கூறினர். இருந்தும் அவர் ஈசன் படத்தை இயக்கி தோல்வியடைந்தார்.
அதன் பிறகு மூத்த இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கத்தில் தலைமுறைகள் படத்தை தயாரித்து வெளியிட்டார். அந்த படமும் தோல்வி படமாக அமையவே அடுத்ததாக பாலா இயக்கத்தில் தாரை தப்பட்டை என்ற படத்தை தயாரித்து நடித்து வெளியிட்டார். அந்த படமும் மிக மோசமாக தோல்வியடைந்ததால் தொடர்ந்து இவர் தயாரித்த படங்கள் அனைத்தும் தோல்வியடைந்ததால் இவர் திரையுலகில் 30 கோடிக்கும் மேல் கடனாளியாக ஆனார். இவரது தயாரிப்பு நிறுவனத்தை கவனித்து கொண்டிருந்த இவரது மைத்துனர் அசோக்குமார் அவர்கள் இதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதால் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளானார். தமிழ் திரை உலகில் தொடர் தோல்விகளை கொடுத்த பல இயக்குனர்கள் நடிகர்களுக்கு சினிமாவில் ரீஎன்ட்ரி ஆவதற்கான வாய்ப்பை கொடுத்து அவர்களது வாழ்வில் ஒளியேற்றி வைத்த சசிகுமார் தற்சமயம் வரை தனது கடன் பிரச்சினைக்காக எவரிடமும் உதவி என்று கேட்காமல் தனது சொந்த உழைப்பிலேயே அனைத்து கடன்களையும் செலுத்தி வருகிறார்.